அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம குரில் நெடில் வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ளது பார்த்துட்டோம். அதோட கான்செப்ட் என்ன, ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ஓல்டு கொஸ்டின் போய் பார்த்துடலாம். இந்த குரில் நெடில் வேறுபாடு வந்து பார்த்தா மொத்தம் எத்தனை மார்க் வருதுன்னு பார்த்துடலாம். குரில் நெடில் வேறுபாடு பாருங்களேன். பிரித்தெழுக, சேர்த்தெழுக, சந்திப்பிலே குரில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு, இன எழுத்து, சுற்றெழுத்து, வினாழ்த்து, இதெல்லாம் 3 ஈஸி. ஒருமைப்பன்மை, இந்த சொல் அகராதியில் இதெல்லாம் சேர்த்து 25 மார்க் வருதுப்பா. அதனால் கண்டிப்பாக நல்ல கொஸ்டினும் இருக்கும். நல்லா படிங்க சரிங்களா. குறுநெடில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டுப்போம் பாருங்கள். புக்கு வைஸு வந்து பார்த்தோன்னா புக்கில் எங்கெங்கே இருக்குது நம்ம நடத்தியிருப்போம். இப்போ பாருங்கள், கொல்னா என்னது, கோல்னா என்னது, புறங்கூறல் சொல்லலாம், இல்லை கொல்னா வாங்குறது, இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஓல்டு கொஸ்டின் வீடியோ பார்க்க வருங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறுநெடில் தெரியாதவங்க லேசாக நான் இப்போ சொல்லிவிட்டு ஓல்டு கொஸ்டின்குள்ளே போயிடலாம் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு லேசாக தெரியும். இப்போ பாருங்களேன், குறில் எழுத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12 எழுத்தில் 5 குறில் எழுத்து உண்டுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 5 என்னதுன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 குறில் எழுத்து இருக்கா. மொத்தம் மெய் எழுத்து 18 தெரியும். தாட்லாம் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, திந்து, பிம், இது தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ என்ன ஆயிருதுன்னா இக்கு ப்ளஸ்ஸும் சேரில் வந்து பார்த்தோன்னா க ஆகுது, ஒரு உயிர்குறில் உருவாகுது. இக்கு ப்ளஸ் க உருவாகுது உயிர்குறில். இதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 18 இங்கே உருவாகுதா. கா வரிசைக்கு ஒரு 18, இ வரிசைக்கு ஒரு 18, ஊ வரிசைக்கு ஒரு 18, ஏ வரிசையில் ஒரு 18, ஓ வரிசையில் வந்து ஒரு 18. இப்படி இந்த 5 குறில் எழுத்தும் 18 மெய்யெழுத்துக்கூட சேரல வந்து பார்த்தோன்னா 90 உயிர்மெய் குறில் உருவாகுது. அதேமாதிரி நெடில் எழுத்து 7ம் ஒரு 18 மெய்யெழுத்து கூட சேரல 126 வந்து பார்த்தோன்னா என்னது உயிர்மெய் நெடில் உருவாகுது. அப்போது உங்களுக்கு தெரியணும், இந்த கா வந்து ஒரு குறில் எழுத்துனா இந்த கா வந்து கா வந்து ஒரு நெடில் எழுத்துன்னு தெரியணும். அதேமாதிரி பாருங்களேன், கே வந்து பார்த்தோன்னா ஒரு குறில் எழுத்துனா கே என்பது ஒரு நெடில் எழுத்து, கோ என்பது ஒரு குறில் எழுத்துனா கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரு நெடில் எழுத்து சரிங்களா. இந்த ஐயும் அவ்வும் வந்து பார்த்தா நீங்கள் தனியாகவே படிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கை என்பது தனியாக, இந்த கவு என்பது இந்த இதுவும் ஜோடி ஜோடியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் குறில் நெடில். இப்போ பாருங்களேன், இந்த இருக்கா, இந்த இதான் வந்து பார்த்தா உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னு குறித்து கொடுத்துருப்பாங்க. இக்கு ப்ளஸ் க, இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் இ கி, இக்கு ப்ளஸ் இ கீ, இக்கு ப்ளஸ் ஓ கூ, இக்கு ப்ளஸ் ஊ கூ, இக்கு ப்ளஸ் ஏ கே இப்படி இருக்கா. அதேமாதிரி இந்த இதில் வந்து பார்த்தோன்னா 1வது 3வது 5வது 7வது 10வது இதெல்லாம் வந்து பார்த்தா குறில் எழுத்து வரும். இதேமாரி வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா கா வரிசை, நா வரிசை, இது சா வரிசை, இப்படி வந்து பார்த்தோன்னா 18 இது இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 இப்படி அதே மாதிரி பாருங்கள் 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 வருஷம் இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த 18 வரிசையிலும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்படி இக்கில் ஆரம்பித்து இன்னு வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பார்த்தா பேசிக் தெரியும். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா இலக்கணமே போயிட்டே இருக்கும். அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும். இப்போது இதில் வந்து பார்த்தா எல்லா இதுலேயும் 5 குறில் இருக்கும், 5 நெடில் இருக்கும். இப்போ இல் வரிசையிலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 5 குறில் இருக்கும். எதெல்லாம்னா இல் ப்ளஸ் ஆ லா, இல் ப்ளஸ் இ லீ, இல் ப்ளஸ் உ லூ, இல் ப்ளஸ் ஏ லே, இல் ப்ளஸ் ஓ லோ, இப்படி 5 குறில் இருக்கும். அப்போ இதில் ஒரு 5 குறில் 1 3 5 7 10 இப்படி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 5 குறில் 7 நெடில் இருக்கும். அதனால் 5 குறில் 7 நெடில் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் எத்தனை தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் இந்த டாப்பிக்குள்ளே ஓல்டு கொஸ்டின்குள்ளே போகல கண்டிப்பாக அது உதவும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்ப்பா, உயிர்மெய் குறில் எத்தனை உயிர்மெய் குறில், ஏன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் 5 மெய்யெழுத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துலேயும் வரும். அப்போது 5 18 எவ்வளோ 90 உயிர்மெய் நெடில் சரிங்களா. இப்போ என்னதுன்னா உயிர்மெய் நெடில் எத்துனா இது வந்து பார்த்தீங்கன்னா குறில், இது எத்துனா நெடில் 7 × 18 சரிங்களா 126 சரிங்களாப்பா. மொத்தம் இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் உண்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் குறில் வந்து 90 எழுத்து, உயிர்மெய் நெடில் வந்து பார்த்தீங்கன்னா 126, மொத்தம் 216. அதுக்கப்புறம் முதல் எழுத்து இது உயிரெழுத்து 10ம் உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா 12 + 18 உயிரெழுத்து 12 இருக்குல்ல, அதுவும் மெய்யெழுத்து 18 எத்தனை 30. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30 சேர்த்தோம்னா என்ன ஆச்சு, மொத்தம் 6 4 246. அடுத்த ஒரு ஆயுத எழுத்து 1 247 எழுத்து மொத்தம் உண்டுன்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். இதுதான். இப்போ வாங்க ஓல்டு கொஸ்டின்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோமா, வாங்க ஓல்டு கொஸ்டின் போகலாம். குறிநெடில் வேறுபாடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 செட்டு
5700 கொஸ்டின் இருக்கலாம். 57 செட்டு. 57 ஒரு கொஸ்டின் செட்னா எத்தனை? 57னா 5700 கொஸ்டின் கிட்ட இதில் உள்ளேருந்து எடுத்தது தான் இது. சரிங்களா? மொத்தமே அதுலேருந்து குறில் நெடில் வேறுபாடு கொஸ்டின் எடுத்தது. பாருங்கள், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்போது இது என்ன மாற்றம்னா, இது ஒரு டைப்பு இருக்குது. மொத்தம் எத்தனை விதமான டைப்புன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இ ஈ உ ஊ அ ஆ ஏ ஏ வரணும். இங்கே ஐ கொடுத்துருக்காங்க. ஐ என்பதும் ஒரு நெடில் எழுத்து தான். ஏ என்பது ஒரு குறில் எழுத்து தான். ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னு வந்திருக்கணுமா? அங்கே ஐ வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதான் ஆன்சரு. அதை பாருங்களேன், குறில் நெடில் மாற்றம் அதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேன். உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னதுன்னா 2 பிழை வரும். ஒரு பிழை என்னதுன்னா எழுத்து ஒலி பிழை வரும். கரெக்டாக எழுத்தொலி பிழை வரும் 1. அடுத்தல பொருள் பிழை வரும். பொருள் மாறுபாடும் பிழை வரும். கரெக்டாக 2 பிழை வரும்னு சொல்லிட்டேன். அதுதான் இங்கே பாருங்கள். கோல்னா வாங்கு நம்ம சொல்லுவோமா, அதாவது பெற்றுக்கோள் அப்படின்னு சொல்லுறது அந்த வாங்குறதை சொல்லுவேன். இங்கே கோல்னா என்னது? புறங்கூறல். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ சொல்லியிருப்போம். இப்போது கோல் மூட்டாத அப்படின்னு ஒரு கோல் பேசுவதை தவிர்த்து விடு அப்படின்னு அந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் கோல். சரிங்களா? கோல். இதை கோலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீனும் சொல்லலாம். சரிங்களா? கிரகம் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புறங்கூறல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரணும்? இந்த கோளுக்கு தான் புறங்கூறல் வரணும். அப்போது இது ரெண்டும் அப்போ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களா? இப்படி தான் ஆப்ஷன் வைப்பாங்க. ஆனால் இந்த கிரகம் கரெக்டு தான். கோளுக்கு கிரகம் வரலாம். ஆனால் இந்த சைடு கொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறங்கூறல் வரக்கூடாது. அப்போ தப்பு. அப்போ இதுதான் கரெக்டு. டி தான் கரெக்டு. சரிங்களா? இது பாருங்களா, பேசிக் மாடல். கால். அப்போ கா கீ கு இப்போ என்னது? கே வரணும். அதுதான் நான் உங்களை பேசிக் பார்த்துருவாங்கன்னு சொன்னேன். சரிங்களா? பாருங்கள், அதை தவறான இணையை கண்டறிக்கையும் கேட்டிருக்காங்க. சிலை சீலை சி விடு வீடு மலை மாலை இதெல்லாம் எங்கேருந்து இருக்காங்க? 10th நியூ புக் இருக்கலாம், அதுலேருந்து கேட்டது தான். இதுவும் 10th நியூ புக்கு, எல்லாமே 10th நியூ புக்கெலாம். பாருங்கள், மடு இதுவும் 10th நியூ புக்கு தான். மடுன்னா நம்ம பார்த்துக்கோம் நீர்நிலைன்னு எல்லாம் தெரியும். நீர்நிலையெல்லாம் பொய்கை இப்படி சொல்லலாம். பொய்கை. சரிங்களா? என்னெல்லாம் சொல்லலாம்? பொய்கை இல்லைன்னா நீர்நிலை. இப்படி வந்து குட்டை நீர்நிலை இதெல்லாம் சொல்லுவாங்களா? அதுதான். மாடுனா செல்வம், எருது, பசு எதுனா சொல்லலாம். ஆனால் அந்த செல்வம் இங்கே கரெக்டு தான். ஆனால் இங்கே கிராமம் கிடையாது. அப்போ அது தப்பு. வேறு பசுங்கிறது கரெக்டு தான். நாங்கள் மடித்துவைன்னு கிடையாது. அப்போ ஆன்சர் என்னதுன்னா பி. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். 2 சைடும் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இது ஒரு டைப்பு. மொத்தம் வந்து பார்த்தா ஒன்று பேசிக் டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தா அதுக்கு பொருள் இருக்குது. இது வந்து பார்த்தா இது ஒரு டைப்பு, 3வது டைப். சரிங்களா? சிறு சீரு என்ற சொற்களில் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்காங்க. அப்போது சிறுனா என்னது? சிறுமை, சிறியதுன்னு சொன்னோம். சீர்னா என்னது? அந்த பாய்வது. அது சொன்னோமா, சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புளியை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ சீறுவது, இது சிறு அப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளோதான். குறிநெல் பாருங்க. இது வந்து பார்த்தா பொருள் கேட்டிருக்காங்க. தொடுனா நம்ம தொடுறது. நம்ம தொடுவோம் ஒரு ஆளை, நம்ம தொடுறது, ஏதாவது பொருள் தொடுறது, அதுதான் தொடுறது. தோடுனா நம்ம அணிகலன். தங்கத்தில் நம்ம அணிவோம்லா, பாட்டி தோடு நல்லாயிருக்கு அப்படிம்போம்லா. நம்ம எதாவது பிள்ளைய பார்த்தா, இப்போ அந்த பிள்ளை தோடை பாரு, தங்கத்தில் தோடு கட்டி வந்திருக்கு அப்படின்னு எதாவது சொல்லுவாங்களா? அதான் அணிகலன். அதுதான். சரிங்களா? பாருங்களேன், பட்டு பாட்டு இது அந்த மெத்தட், பழைய மெத்தட் பார்த்தது தான். பட்டுன்னு என்னது? நம்ம உடுத்துற பட்டு. அந்த பட்டு மெத்தன்னு சொல்லாமல் அது பாட்டுனா எது? நம்ம பாடுற பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸில். சிறுனா பாருங்கள், சிறுமை சொல்லலாம். சீருன்னா என்னது? பாய்தல். அது பார்த்தோமா, ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்த பாருங்கள், அழின்னு என்னது? அழித்தல். நான் சொல்லுமா, உன்னை அழித்து விடுவேண்டா அப்படின்னு, அதுதான் அழித்தல். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு சொல்லும் பொருளாக நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இதை போட முடியும். அதனால் ஒளி வேறுபாடு சொல்லும் பொருளாக எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோக்காண்டு படிக்கணும். ஸ்கூல் புக்கில் உங்களை நம்ம படிச்சுட்டா அடுத்த அவுட் ஆஃப் படிக்கணும். இப்போ ஒளி வேறுபாடுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் அடுத்த டாபிக் நடத்துவோம். அதில் பாருங்கள், அழித்தல் இது கரெக்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளினா வீரம் கிடையாது. அப்போ தப்பு. இந்த அழித்தல் இது கரெக்டு. ஆளினா கடல் இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட். சரிங்களா? குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகன்னா என்னதுன்னா விதினா என்னது? நம்ம தலை விதின்னு சொல்லுவோம் ஒன்று. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தலை விதி இப்படி சொல்லலாம். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? வரி விதிக்கிறது, சட்டம், வரி விதித்தல் இல்லைன்னா சட்டம் போடுறதும் விதி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீதினா தெருவு தான். இது ஓகே. சரிங்களா? தடை விதித்தல் இது வரும். ஆனால்
வீதினா தலைவி வராது, அப்போ தப்பு. சரிங்களா? இங்கே பாருங்க, வனம்னா கான்னா என்னது? காடு. இது ஓகே. அதாவது வனம்னா காடு, காடுனாலும் காடு. அப்போ இங்கே வனத்துக்கு வந்து காடு வச்சாலும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், வானம்னா விசும்பு, இதுதான் கரெக்டு. இந்த சைடு 3 வேறு. பொழில்னா காடு, இதுவும் காடு தான். அப்பவும் பாருங்களேன், வனத்துக்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்க? ஒரு பொருளுக்கு பல பொருள் சொல்லி வச்சுருக்காங்களா? என்னெல்லாம் வச்சுருக்காங்க? இங்கே வனத்துக்கு கான், காடு, பொழில், பொழில்னா அழகு, காடு அப்படின்னு நிறைய இதெல்லாம் உண்டு. அடுத்த பாருங்கள், சோலைனாலும் காடில் வரும். இப்போ எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு பொருளுக்கு பல பொருள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது 2 கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது, மேட்சடாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள், குறுநிலை மாற்றத்தில் இருந்து பொருள் வேறுபாடும் சரியானது இருக்காங்க. மலை, மாலைன்னு இருக்காங்க. மாலைன்னு என்னது? ஒரு பொழுது. கரெக்டாக? மாலைனா ஒரு பொழுது. அப்போ அது ஒரு சிறு பொழுது. சிறு பொழுது மொத்தம் எத்தனை பிரிப்பாங்க? 6ஆக பிரிப்பாங்க. ஒன்று என்னது? இப்படி 6 பிரிப்பாங்க. பெரும்பொழுது 6ஆக பிரிப்பாங்க. அதுதான் மாதிரி தான். சரிங்களா? டைமை குறிக்குது மாலையை. அப்போ பாருங்கள், மலைனா சிகரம். இங்கே பார்த்தோம்னா மலைனா சிகரம், அவ்வளோதான். குறுநிலையில் தவறாது எழுதி கேட்டிருக்காங்க. க, கா, சு, சு, வா, வா, பூ, பூ வரணும். என்ன வரணும்? பூ வரணும். இங்கே என்னங்க? தீ கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? 2 குறியில் கொடுத்துருக்காங்க. பூ இன்னும் ஒரு குறியிலும், தீ என்ன ஒரு குறியில். இதுவும் குறியில் தான், இதுவும் குறியில் தான். அப்போ தப்பு. சரிங்களா? இதுதான் பூ குறில், இந்த பூ வந்து நெடில். அதனால தான் உங்களுக்கு பேசிக் படிக்க சொன்னேன். பேசிக் கண்டிப்பாக படிங்கப்பா. சரிங்களா? சிலை, சீலை, சாரிப்பா, வரேன், சாரி பாருங்க. சிலை, சீலை. சிலைனா என்னது? நம்ம இது இறைவனோட அந்த உருவம்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பார்த்தா ஒரு சிற்பம்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். சரிங்களா? சீலைனா நம்ம உடுத்துகிற துணி இருக்கலாம், அதுதான் சீலை. சரிங்களா? அப்போ இறைவனோட திருவுருவத்தை தான் எதுனா சிற்பம் கூட சொல்லலாம். சிலையை வந்து பார்த்தா என்ன சொல்லலாம்? சிற்பம் அப்படின்னு கூட சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுதான், வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. பாருங்க, விடு, வீடு. வீடுன்னு என்னது? என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இப்போ விட்டு விடுதல் இதுவும் வரும், கரெக்டு தான். இந்த வீடுன்னு தங்குமிடம்னு வரணும். அப்போவும் இது கரெக்டு. ஆனால் இது தாங்குமிடம் இருக்குது, இது தப்பு. தங்குமிடம் கரெக்டு, ஆனால் இது தப்பாக இருக்குது. அப்போ இது கிடையாது. அப்போ பாருங்கள், இது விட்டு விடுதல் கிடையாது, ஆனால் தவிர்த்து விடுதல் இது கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. அதை பாருங்களேன், இந்த வீடு இது தப்பு. அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் கரெக்டு. ஏன்னா வீடுனா விட்டு விடுதல், வீடுனா தங்குமிடம். கரெக்டாக? சிலைனா இங்கே பாருங்கள், சிற்பம். சீலைனா புடவைன்னு எடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலை, சீலைக்கு என்ன கொடுத்தாங்க? வேறு கொடுத்துருந்தாங்களா? இங்கே வேறு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே சிலைக்கு இறைவன் திருவுருவம், சீலைக்கு துணின்னு கொடுத்தாங்க. இங்கே என்ன கொடுத்தாங்க? சிலைக்கு சிற்பம், சீலைக்கு வந்து புடவைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புடவை, துணி எல்லாம் ஒன்று தானே சார்? புடவை, துணின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன? சிலைக்கு இறைவனோட திருவுருவம், இறைவனோட திருவுருவம் இப்படி சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? சிற்பம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன்னா அங்கேயே அதுதான். பாருங்கள், அடுத்த பாருங்கள், சிலைக்கு அதே தான் வேறு மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே தான் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். சிலை, சீலைன்னு பாருங்கள். சிலைன்னா என்ன பதம்? சிற்பம். சீலைன்னா துணி. அப்போ பாருங்களேன், ஆப்ஷன் வந்து 2. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ போட்டக்கூடாது. சிலைனா சிற்பி அப்படின்னு போட்டக்கூடாது. சரிங்களா? அது சிலைனா சிற்பம் தான், சீலைனா துணி. சாரிப்பா, ஒரு கால் வந்துட்டு. சரிங்களா? பாருங்க, அரு, ஆறு, குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிக. அருன்னு என்னது? நம்ம அறுத்து விடு, வெட்டிடு அப்படின்னு சொல்லுவோம். அறுத்தல். இப்போ பாருங்களேன், அறுத்தல்னா வரலாம், ஆனால் இது வந்து பார்த்தா கட்டுதல்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ அருன்னு என்னது? நம்ம ஏதாவது ஒன்று அரு அப்படிம்பாங்களா? வெட்டு. அதான் அருன்னு எப்படி? இப்போ அந்த கயிறு அருடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வெட்டுதல். அது கரெக்டு தான். ஆறுனா நதியும் வரும், வேறு என்னது? எண்ணும் வரும். அப்போ பாருங்களேன், நதி ஓர் எண். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு தான் வருது. ஆனால் இந்த சைடு உள்ளதுக்கு நீங்கள் மீனிங் சொல்லதுக்கு தான் வெட்டுதல். அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து பார்த்தா இது ஒரு பொருளுக்கு இரு பொருள். எது? ஆறுனா நதி, ஓர் எண், இது ஓர் எண். இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பொருளுக்கு இரு பொருள் வரும். சரிங்களா? பாரி, பரி. பரினா குதிரைன்னு உங்களுக்கு தெரியும். பாரினா கடையல் வள்ளல், கடையல் வள்ளல் அதான் இங்கே கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் குதிரை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரினா மாறி கிடையாது, அதெல்லாம் கிடையாது.
பரினா தான் பறித்துக்கோள். எது இந்த பரி தான் பறித்துக்கோள். இதுவும் கிடையாது. இதுதான் இப்படி தான் சரிங்களா? அதை பாருங்க பேசிக்காக ஒரு கொஸ்டின் வந்து பாருங்க. இ ஈ ப பா உ ஊ சி சி வரணும். அப்போ என்ன வரணும்? சி சி வரணும். இங்கே என்ன பண்ணா வா கொடுத்துருக்காங்க. 2 குறிலாக கொடுத்துருக்காங்க. எது வாவும் சியும் குறிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தா குறில் நெடில் கிடையாது. அதை பாருங்களேன். கொல் கோல் கோல்னா ஏற்கனவே வந்து பார்த்தா என்னன்னா இது புறங்கூறல் அதுவும் வரலாம். புறங்கூறல் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம இது குறிக்கோள் அந்த குறிக்கோள் இருக்கலாம் அது மாதிரி வரலாம். இல்லைன்னா விண்மீன் கோள் இல்லைன்னா கிரகம் அப்படி எதுனாலும் வரலாம். இந்த கோள்னா பெருது பெற்றுக்கொள்ளுதல் இது இப்படிலாம் வரும் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. டேஸ் நான் டேஸ் செல்கிறேன்னு கேட்காங்க. பாருங்கள் வீடு தான் வரணும். ஏன்னா இங்கே பாருங்களேன் வீடு அதாவது பேர் எதுனா விடு இங்கே நல்லா நிரப்பி வச்சு பாருங்கள். விடு நான் வீடு செல்கிறேன் அப்படின்னு வரணும். இப்போ இதை மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகுது பாருங்களேன். வீடு நான் விடு செல்கிறேன் நல்லாவா இருக்குது இல்லைல்ல? அதுதான் குறிநெடில் மாறினுச்சுன்னா பொருள் மாறிடும் எல்லாமே மாறிடும் சரிங்களா? அர்த்தமும் மாறிடும். அதனால் நல்லா பார்த்து போடணும் சரிங்களாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எழுது விடு நான் வீடு செல்கிறேன். என்ன ஆன்சரு? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்த பாருங்கள். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்கள் எழுது பாருங்கள். கோடிட்ட இடத்துல கூட இது கேட்காங்கன்னு அப்படி தான் கேட்பாங்க கேள்வி. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். டேஸ் குளித்தது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன வீடியோவில். மடுனா நீர்நிலைன்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக? மடுனா என்னது நீர்நிலைன்னு பார்த்துருக்கோம். அப்போது மாடுனா செல்வம் எல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா? இதை பாருங்கள். விடுன்னு இது விடு இல்லை சாரி மடுனா இது மடுனா நீர்நிலையில். அப்போ பாருங்கள் மடுவில் என்னது நீர்நிலையில் மாடு குளித்தது பாருங்கள் கரெக்டாக வந்துட்டா இதுதான் சென்டென்ஸ். அப்போ ஆன்சர் என்னதுன்னா சி. அதை பாருங்கள். கனகம்னா என்னது பொண்ணு அர்த்தம். கானகம்னா காடுன்னு அர்த்தம். அப்போது நம்ம அங்கே ஏற்கனவே அப்போ பார்த்தோம் காடுக்கு வந்து பார்த்தா நிறைய இது வந்துச்சு. இங்கே வந்து இதையும் சேர்த்துக்கிடுங்க சரிங்களா? அப்போ பாருங்கள் கனகம்னா இது பாருங்கள் பொன் கானகம்னா காடு. அப்போ ஆன்சர்னு சி. அதை பாருங்கள் கோல்னா புறங்குறல் கொல்னா வாங்கு. இது ஏற்கனவே பார்த்து தான் வேறு எக்ஸாம்பிள் கிடைக்குது. நடுன்னு நம்ம இது சொல்லுவோம். அந்த ஊன்று சொல்லுவோமா? ஊன்று அதை நல்லா அந்த மரத்தை நடுப்பா அப்படின்னு ஊன்று சொல்லுவாங்களா? மரத்தை நடு நல்லா அப்படின்னு ஊன்று. நாடுனா என்னது? ஒருத்தனை நாடி போகிறது புரியுதுங்களா? நாடி சென்று போ அவனை அப்படி தேடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நாடுனா எது விரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஆப்ஷன் பி. அதை பாருங்கள். வீடுன்னு என்னது? விடுனா இனி பாருங்கள் இங்கே குரல் நெல் அடிப்படையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சும்மா வாசிச்சுன்னு டக்குன்னு பண்ணிடக்கூடாதுப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ வி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கோல் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. மீ கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது கோல் தான் கொடுத்துருக்காங்க. எதனால் தப்புனா இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா ஒன்று இப்படி கேள் கொடுத்துட்டு இங்கே இப்படி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சுக்கணும்? இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்கணும். இப்படி 2 கொடுத்துருக்காம இது குறில் இது நெடில் இப்படி கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறில் நெடில் அடிப்படை சரியான இதுன்னு கேட்டிருக்காங்க. பே தான் கரெக்டு. இங்கே பாருங்கள் சே தப்பாக கொடுத்துருக்காங்களா? தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன் தப்பாக கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வரணும்? சே இப்படி வரணும். சரிப்பா இங்கே வாங்க இப்படி வரணும். எப்படி வந்துருக்கணும்? ஒன்று இப்படி வந்துட்டு சே இன்னும் வந்துருக்கணும். இல்லைன்னா இப்படி வந்திருக்கணும். இப்படி வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ இது தப்பு. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஆடல் பாடல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு நெடில் இது ஒரு நெடில். அப்போ இது தப்பு. இங்கே பாருங்கள். இங்கே கா கொடுத்துருக்காங்க. இது ஒரு குறில். தா என்பது குறில். கா என்பது குறில். அப்போ இதுவும் தப்பு. அப்போ என்னது? இதுதான் கரெக்டு. பேய் என்பது ஒரு குறில். பேய் என்பது ஒரு நெடில். கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? பேர். அது பாருங்கள். அழினா என்ன பார்த்தோம்? அழித்தல்னு பார்த்தோம். நீக்குதல் அழித்தல் நீக்குதல். அப்போ அழித்தல் கரெக்டு தான். ஆனால் இந்த ஆளின்னு என்னது? கடல் தான் வரணும். நீக்குதல் வராது. அப்போ இது தப்பு சரிங்களா? கடல் கரெக்டு. ஆனால் இந்த ஆளி வந்து சக்கரம் கிடையாது சரிங்களா?
குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை கேட்குங்க. வழி, வாளி அப்படி கொடுத்துருக்காங்க. வழின்னா என்னதுன்னு தெரியணும் உங்களுக்கு. காற்றுன்னு இது எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரியும். இந்த வழினா இது காற்றுன்னு. அந்த வாளினா பாத்திரம், அவ்வளோதான். சரிங்களா? இங்கே என்ன அம்புன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த வழினா என்னது? துன்பம். துன்பம் இந்த வழினா. வாளினா என்னதுன்னா அம்பாம். சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. விதினா என்னது? சட்டம். அடுத்தல வேறு என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நிறைய பார்த்தோமா? விதினா அதுதான் கொடுத்துருக்காங்க. வீதினா தெரு, ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்து தான். வீதித்தலும் வரும், ஆனால் வந்து பார்த்தோன்னா வீதிக்கு வந்து பார்த்தா சட்டம் வராது. சரி சரிங்களா? அதான் பாருங்கள். நசி, நாசி பாருங்களேன். நசினா என்னது? நாசினா மூக்குன்னு எல்லோரும் தெரியும், ஆனால் நசினா குறைதல்லாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இதை நல்லா படித்து பார்த்து வச்சுக்கோங்க. நசினா குறைதல். நீங்கள் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் சார், எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரியணும் சார் நினைக்காதீங்க. கண்டிப்பாக தெரியாது. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையற்றது. அதனால் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூல் புக்கில் இருக்கோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஓல்டு கொஸ்டினை போய் பார்த்துடணும். பார்த்துட்டு அதையே சேனல் ரிப்பீட் ஆகும். இல்லைன்னு என்ன செய்யும் தெரியுமா? நம்ம கிடைக்க புதுசாக எங்கேயே கிடைக்க அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே நான் படித்தா ஃபுல்லு தான் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. சரிங்களா? ஏன்னா இதுமாதிரி ஒரு 2 கொஸ்டின் அப்பப்போ ஒரு 100 கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் இலக்கணத்தில். நம்மளை இப்படி தான் வச்சுருப்பாங்க. அதனால் ஒன்று நினச்சிக்கோங்க. நசினா குறைதலாம். சரிங்களா? நாசினா மூக்கு, இது எல்லாம் தெரியும். மூக்கு பாருங்களேன், அதை வச்சு போடலாம். இருந்தாலும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், அடுத்தல பேசிக்கான கொஸ்டின் வருவேன். ஓ ஓ உ ஊ அ ஆ மான்னு வரணும். மான்னு வரலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மா இங்கிறது ஒரு குறில், இங்கிறது ஒரு குறில். அப்போ இது தப்பு. அதை பாருங்களேன். படலை, பாடலை இங்கே பாருங்களேன். இது வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கை படித்தாலும் நீங்கள் போடலாம், கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? நம்ம இதில் பார்த்த கொஸ்டின்லேயே வந்து பார்த்தா ஒரு 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவுமே வந்து ஆப்ஷன் வச்சு போடலாம். எது? இந்த நசினா குறைதல்னு இருக்கும், நாசினா மூக்கு. இந்த நாசி வச்சு மூக்கு வச்சு நீங்கள் போடலாம். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினாக இருக்கும். மீதி கொஸ்டினாக நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தாலே போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் கொஸ்டினும் இருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு 50 செட்டுக்கிட்ட இந்த கேட்ட கொஸ்டின்லேயே தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வழி, வாளி இதுதான் பார்த்துட்டோம்னா சாரிப்பா. படலை, பாடலை அப்படின்னா படலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புக்கு இருக்குது தெரியுமா? தேம்பாவணி, 10th தேம்பாவணியில் படலைன்னா மாலைன்னு இருக்கும், கடைசி இருக்கும் தேம்பாவணி. அந்த தேம்பாவணியில் வந்து பார்த்தீங்கன்னா படலைன்னா மாலைன்னு சொல்லுபொருள் இருக்கும். அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். படலைன்னா மாலை, பாடலைன்னா என்னது? மிடற்று பாடல். மிடற்று பாடல் அந்த மிடர்னா கழுத்து. சரிங்களா? அப்போவும் மிடர்னு என்னது? கழுத்து. இந்த கழுத்துலேருந்து பிறக்கின்றன அது வந்து பார்த்தீங்கன்னா அது மிடற்று பாடல் சொல்லியிருக்காங்க. பாடலும் இது கரெக்டு தான், ஆனால் இந்த படலைன்னா கடல் கிடையாது. அப்போ அது தப்பு. சரிங்களா? படலைன்னா மாலை, இது தப்பு. எல்லாமே தான் தப்பு. அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து பி தான். அதை பாருங்கள். வழி, வாளின்னு என்னது? வழினா காற்று. இந்த வாளின்னு என்னது? பாத்திரம். சரிங்களா? நம்ம சொல்லுவோம் வாளியை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். வாளி கொண்டு வா அப்படின்போமா? அதுதான் இது. வழினா இது காற்றுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இதுக்கு தான் வாளிக்கு அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த இருக்கா வாளி என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்புன்னு எக்ஸ்ட்ரா, இது அம்பு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது இருந்ததுன்னா பாத்திரம். சரிங்களா? அது அப்போ நீங்கள் அம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். இதுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பாத்திரத்து பக்கத்தில் என்ன செஞ்சிடணும்? அம்பும் உண்டு அப்படின்னு எழுதி வச்சிடணும். சரிங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பாருங்கள். குறில் நெடில் மாற்றல் தவறானது கேட்குங்க. ஏயா வரும், ஊ வரணும், அது தப்பாக இருக்குது. மூ கரெக்டு தான். மூ ஏ கரெக்டு தான். பா கரெக்டு தான். அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ தவறானது. குறிலின் மட்டும் தவறானது கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன். ஆ வரணும். அப்போ என்ன வரணும்? ஆ வரணும். ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஊ கரெக்டாக தான் இருக்குது. இ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் என்னன்னா ஏ தான். அதை பாருங்கள். குறில் நெடில் மாற்றத்தில் பொருள் வேறுபாடு அடைந்து சரியானது பாருங்கள். மடுன்னா நீர்நிலையா? பொய்கை. நீர்நிலைக்கு இன்னொரு பேர் வந்து பொய்கைன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு நிறைய இருக்குது. குட்டை அப்படின்னா. மாடுனா செல்வம்னு சொல்லலாம். பசு, எருது, காளை இப்படி எதுனாலும் சொல்லலாம். விலங்கு கூட சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் இது கிடையாது. பொய்கையை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இரண்டுத்தையும். இதுக்கு ஆன்சர் இப்படி வரும், தப்பாக கொடுத்துருக்காங்க. சுனைனாலும் வரும், ஆனாலும் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே சுழி வராது, குழி வராது மாடுக்கு. சரிங்களா? சுனை கூட நீர்நிலையை தான் சொல்லுவோம்.
பாருங்கள் கொடு கோடு கொடுன்னு என்னது தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னு கொடுக்காங்க. இது என்ன கேள்வி கேட்காங்க பாருங்கள், தவறான பொருள் தரும் வாக்கியத்தையே நீங்கள் கண்டுபிடிமா. இதில் ஏதோ ஒரு வாக்கியம் தவறாக இருக்கும், அதை கொடுங்க அப்படின்னு கேட்காங்க. பாருங்கள் தரையில் என்னது கோடு, அதாவது இப்போ ஒரு கோடு கேட்பாங்க, தரையில் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லுறது இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சஞ்சனாவுக்கு பழம் கொடுத்தல் கொடுத்தல் இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தாமரைக்கு புத்தகம் கோடுக சொல்லணும், கொடு அப்படிங்கணும். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது சி. பென்சிலை கொண்டு கோடிடு, கோடிடுனா இப்படி இப்படி கோடிடு, அது கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இது கோடுன்னு வரணும், இதுதான் தப்பாக இருக்குது. பாருங்கள் தலை தாளை, இது என்ன கேட்டிருக்காங்க, தலை தாளை, தலை தாளை, தலைன்னு என்னது இலைன்னு அர்த்தம். இது நீங்கள் ஒளி வேறுபாடு பிடிச்சாலே ஈஸியாக போட்டுடலாம். தாளைனா ஒரு மலர் வகைன்னு இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா. கோல் கோல் கோல்னு எடுத்துக்கோள் 9 கோல், அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ கோல் என்பது நவகிரகம் கரெக்டாக தான், இந்த கோளுக்கு வரணும், ஆனால் இங்கே இது கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. இதெல்லாம் தப்பு. சரிங்களா. இந்த படுத்துக்கோள் கரெக்டாக தான், இங்கே இது தப்பு வரணும். சரிங்களா. வலின்னு என்னது துன்பம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த வழி வேறு, இந்த வழி வேறு, இந்த வழி காற்று, இந்த வழி என்னது துன்பம். சரிங்களா. வாலினா இங்கே இந்திரன் மகன் கொடுத்துருக்காங்க, இது என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க தெரியல. ஆனால் நாளுக்கு இந்திரன் மகன் தான். அப்போ நீங்கள் நாளைக்கு சொல்லி இந்த சீரை வச்சு ஆன்சர் எடுக்கணும். எதுனா இந்த வழினா துன்பம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. வாழைன்னு என்னது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு படிச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம். ஒளி வேறுபாடில் 11th 12th ஓல்டு புக்கில் இது இருக்கும், அதுபோல் நிறைய இடத்துல இருக்கும். அதை தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. சரிங்களா. அதை படிச்ச போடலாம். பாருங்கள் வலைன்னு என்னது மீன் வலை, இந்த வாழைன்னு என்னது இளம்பெண், இது ஓகே, இதெல்லாம் போடலாம். கான் என்னது விழி, கான்னா பார்ன்னு சொல்லுவாங்களா, கான் நேற்று அவனை கான் அப்படின்னா கான்னா பார்ன்னு அர்த்தம். என்னது நம்மளோட கண், அதுதான் கண். சரிங்களா. கீரி, இப்போ கீரினா மலைன்னு தெரியும் எல்லாத்துக்கும், கிரினா மலைன்னு தெரியும். கீரினா என்னது ஒரு விலங்கு, கீரி பிள்ளை ஒன்று உண்டு தெரியுமா, கீரினா விலங்கு, அதுதான் கீரி. சரிங்களா. அடுத்த பாருங்க மண்ணா தலைவன், மான்னா விலங்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும், விலங்குன்னு போட்டுருவீங்க. இது 3 இது இருக்குது பார்த்தோன்னா, அப்போ இது வராதுன்னு நீங்கள் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒன்று போடுவோம், என்ன போடுவோம், ஏ போடுவோம், இல்லைனா சி, இல்லைனா டி போடுவோம். 3ல் ஏதாவது தான் போடுவோம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்களேன், இந்த மண்ணா தலைவனை தான் சொல்கிறாங்களாம். ஏன் தலைவனை சொல்கிறாங்கன்னா, அது ஒரு உயர்வாக பேசல வந்து பார்த்தா தலைவன் தான் சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய பாட்டு படிக்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு தலைவனை தான் உயர்வாக பேசல சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானு தான். அந்த ஒன்று பார்த்தோம்னா இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். எது வலி, இந்த வலினா அம்புன்னு கொடுத்துருந்தாங்களா, இதுவும் இந்த மண்ணும் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. மண்ணா தலைவன். சரிங்களா. இது 2 பார்த்து வச்சுங்க. அதே பாருங்கள் சிலை சீலைனா, சிலைன்னா என்ன பார்த்துருக்கோம், கற்சிற்பம், அதாவது சிற்பம். சீலைன்னா புடவை, இல்லை திரைச்சீலை, இல்லைன்னா துணி, எதுனாலும் வரலாம். சரிங்களா. பலம் பாலம். சரிங்களா. பலம்னா நம்மளோட வலிமை, பாலம்னா ஆற்று பாலம், இது ஓகே, இது ஈஸியாக போட்டலாம். அதை பாருங்கள் தொடுனா ஒன்று மற்றொன்று மீது படுதல். ஆமாம், ஒன்று மற்றொன்று மீது படுதலும் தோடுனா நம்ம காதாணி இதெல்லாம் எதுனா அணிகலன் எதுனா சொல்லலாம். சரிங்களா. ஒன்று மற்றொன்று மீது படுதல். தோடுனா இது ஆரம் கிடையாது, இது வளையல் கிடையாது, சலங்கை கிடையாது, அப்போ காதணி தான். சரிங்களா. காதணி தான், காதில் அணிகிறதுனால அது தோடுன்னு அதுக்கு பேர் இருந்திருக்கு. சரிங்களா. பணம்னு என்னது, நம்ம இருக்கிட்ட காசு, என்கிட்ட பணம் எவ்வளோ இருந்துச்சுன்னா நான் 5 ரூபாய் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுமா, அதான். பானம்னு என்னது அம்பு, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா பானம் விட்டார் அப்படின்னு இருக்குமா, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா பானம் விட்டார் அப்படின்னா அது அம்புன்னு அர்த்தம். சரிங்களா. பரின்னு என்னது அந்த குதிரைன்னு அர்த்தம். பாரினா பல்லவில் ஒரு இது ஏற்கனவே பார்த்தது தான். மடுனா செல்வம், நீர்நிலை, பொய்கை, இதெல்லாம் பார்த்தா மாடுனா செல்வம், இதை பார்த்து ஓகே. அதை பாருங்கள் கல்னு என்னது கல் விழுந்து காலில் காயமானது. ஆமாம், கல்னால் நம்மளோட கீழே கிடக்குமா கல், கால்னா நம்மளோட ஒரு உறுப்பான கால். மனம்னு உள்ளம், இந்த மானம்னு மானம் போன உன்னோட பெருமை கேடு அப்படிம்பாங்களா, மானம் போயிடுச்சா அப்படிம்பாங்களா, அதுதான் அது மனம், அது மானம். சரிங்களா. அதை பாருங்கள் வலின்னு என்ன பார்த்தோம், காற்று, இது பார்த்தோம். வாளின்னு என்னது கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம். அப்போ பாத்திரம். இன்னொன்று என்ன பார்த்தோம்னு லாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். வாளிக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வீடுனா அறிக்கை விடுதல், இது ஓகே வரும். அது வீடுனா இது மர வீடு வரலாம், ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தயங்குதல் வராது.
விடுதி மாற்றி கொடுத்துருக்காங்க, இது வராது. விடு இது இது வரலாம், வீடுன்னு இது வரக்கூடாது சரிங்களா, இதுவும் வரக்கூடாது. இப்போ தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடை கோடைன்னு கொடுத்துருக்காங்க. கொடைன்னா என்னது? கொடுக்கறது. இந்த வள்ளல் மாதிரி கொடுக்கணும், அதான் கொடை. கொடைகள் சிறப்பாக இருக்கணும்னு கொடுப்பாங்களா, அதான் கொடை. கோடைன்னு என்னது? நம்மளோட கோடை காலம். என்ன காலம்? வெயில் காலத்தை தான் கோடை காலம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ஈகை ஈகை கரெக்டு தான், ஆனால் கோடைன்னு கொடுத்துட்டு என்ன குளிர்காலமா? வெயில் காலம் தான் கோடை காலம். அப்போ அது மறி மாறின்னு இது மறினா என்னன்னு சொல்லுவாங்க. என்னை நான் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மறிச்சிட்டான், மறினா தடுத்தல்னு அர்த்தம். மாறினா என்னது? வேறுபடுதல். நான் இதை மாற்றிட்டேன், மாறி கொடுத்துட்டேன், வேறு மாறி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஊர்லலாம் பேசுறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா, அதுதான் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. நான் மாறி கொடுத்துட்டேன், அதுதான். அப்போ வேறுபாடு கரெக்டு தான், ஆனால் இங்கே முடித்தல் கிடையாது, இங்கே வளங்கள் கிடையாது, தடுத்தல் தான் கரெக்டு. அப்போ ஆனால் ஆன்சர் சி சரிங்களா. வரம்னா என்னது? அருள். அதாவது வரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அருள் தந்துட்டார், வரம் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அருள் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அப்போ பூஜை கிடையாது, கிழமை கிடையாது, இரக்கம் கிடையாது. வாரம்னா என்னது? கிழமை, ஒரு கிழமையை சொல்லுது. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. அதை பாருங்க. மாறின பேர் அதான் சொல்லுவாங்களா, மறித்து போயிட்டான் அப்படின்னா மறின இறத்தல். அதாவது இது நீங்கள் இதுவும் வந்து பார்த்தா ஒளி வேறுபாடு படிச்சிங்கன்னா நல்லா போடலாம் சரிங்களா. அதோடு இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தா உங்கள் நாலேஜ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணியிருக்கணும். நிறைய பார்த்தோன்னா ரீட் பண்ணால் தான் போட முடியும். மறினா என்னதுன்னா மறித்தல்னா என்னதுன்னா, மறினா என்னதுன்னா நம்ம இறத்தல். அதாவது இறந்து போயிட்டான் அப்படின்னா மறிந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சங்க இலக்கியங்கள்லாம் உண்டு. மாறினா இது மலை, இதெல்லாம் தெரியும் சரிங்களா. அதுவும் பாருங்கள், இறத்தல்னால் இந்த இறத்தல்னால் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் போய் இறந்து போய் இது கெஞ்சி போய் நிற்கிறது இறத்தல். இது பார்த்தோன்னா இறந்து போயிடுது சரிங்களா, அதாவது டெத் ஆகிறது. இது வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் போய் நாடி நிற்கிறது. அது பாருங்க. சிலை என்ன? சீலையை வச்சு கேட்டுக்கோங்க. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அப்போ கரெக்டாக சிலையை வந்துட்டு அதை பாருங்கள். இது ஒரு டைப்பு தான்ப்பா. மடுன்னா பாருங்களேன். மடுன்னு என்னது? மடுன்னு கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கழனின்னு என்னது? வயல் அருகே இருந்த மடுன்னு நீர்நிலை இல்லை பொய்கை இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அப்போ இந்த மாடுன்னு வந்துட்டு. பானம்னா பாருங்கள். இப்போ பானம்னா என்னதுன்னா இது பானகம்னு இது கூட போட்டலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், பணம்னா பருமையாம். அப்போ பாருங்கள், இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பணம்னா பருமைன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 இது இருக்கப்போ அந்த 3 இது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பாருங்களேன், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கொஸ்டின் சரிங்களா. இது எனக்கு தெரில, நீங்கள் வேணும் தெரிஞ்சீங்க. நான் இது வரைக்கும் இந்த வார்த்தை பார்த்தே கிடையாது. பணம்னா பருமைன்னு பார்த்தே கிடையாது சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கான் அப்படின்னா பாருங்களேன். கண்ணா நம்மளோட உறுப்பில் ஒன்று இருக்கா, அது கான்னா அந்த பாரு, இது மலர்ச்சி கிடையாது, இது கரெக்டு. உறுப்பு கரெக்டு. ஆனால் கான்னா மலர்ச்சி எழுச்சி கிடையாது. காட்சி, நான் பார்க்குறது சொல்லுவாங்க. கான்னா இதை பார் அப்படின்னு சொல்கிறது தான். காட்சி பார் எல்லாம் ஒன்று தான். பார் காட்சி சரிங்களா. அது பாருங்கள், குரல் உள்ள சரியான இணையை கேட்டுக்கோங்க. கால். அப்போ கல்னால் நம்ம வந்து பார்த்தோன்னா கால்னா ஒரு உறுப்புன்னு தெரியும். உடல் உறுப்பில் ஒன்று உறுப்பு கரெக்டு தான். இது வராது. அப்போ இது ரெண்டில் எதாவது தான். இந்த கல்னு என்ன செய்யணும்னா சொல்லுவாங்களா, கல் அந்த வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவை வந்து பார்த்தீங்கன்னா அளந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்னா ஒரு படி சரிங்களா. அதுதான் வந்து அந்த மீனிங்லாம் கொடுத்துருக்காங்க. கல்னா படி. பாருங்க. நான் எது டேஸ் படிப்பேன், நான் டேஸ் பிடிப்பேன், இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். நான் படம் படிப்பேன், நான் பாடம் பிடிப்பேன் அப்படியே நல்லாவா இருக்குது? அப்படி இருக்காது. நான் பாடம் படிப்பேன். பாடம்னு புத்தகத்தில் உள்ள பாடத்தை படிப்பானா, அதை அவன் என்ன செய்வானா? படம் பிடிப்பானா. ஃபோட்டோ இருக்குல்ல, வீடியோ வந்து பார்த்தா படம் பிடிப்பானா. அப்போது எதுக்கு குறில் நெடில் வருதுன்னு பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பாடத்துக்கு இருக்கிறத இது வந்து பார்த்தோன்னா நெடில் கரெக்டாக, இந்த படத்துக்கு இருக்கிறது வந்து பார்த்தா குறில். அதனால் குறில் நெடில் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுங்க. போலினா இது அழகுன்னு எல்லாரும் தெரியும். போலினா இது வந்து பார்த்தா ஒரு சாயல். இது வந்து பார்த்தா நம்ம இலக்கண போலியில் வருமா, அந்த போலி சரிங்களா. இலக்கண போலி இதில் வர்றது. இது வந்து பார்த்தா அழகில் வர்றது போலி. பாருங்கள், பேரு. அப்போ பெருனது பெரியது அப்படின்னு சொல்லுவாங்களா. பெரியதாக இருக்குப்பா அப்படிம்பாங்க. பேர் என்ன
பேர் என்ன அப்படிம்பாங்களா? பேர் என்ன? அதான் பெயர். இது பேர் என்னன்னா பெயர். இது பெருன்னா இது பெருசா இருக்கே! பெருசு பெருசு அப்படிம்புவான். பெருன்னா எதுன்னா பெரிய. பேருன்னு என்னது? பெயர். கரெக்ட்டா? அப்போங்க வெள்ளம், வள்ளம் இருக்காங்களா? இப்ப பாருங்களேன், இந்த வெள்ளம்னா நமக்கு நல்லா தெரியும். ஓடும் நீரும் தெரியும். ஏன்னா நம்ம நெறைய வெள்ளத்த பார்த்தவங்க தான். நம்ம பார்க்காத வெள்ளமா? என்ன? இது வெள்ளம்னா இனிப்பு. இந்த வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எளிதில வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க. வெல்லம் 500 அப்படிம்போமா? அதில எழுதியிருப்பீங்க. பாருங்க விடுன்னு என்னது? கைவிடுதல். ஒருத்தன் விட்டுட்டு போயிறான். வீடுனா தங்குமிடம். இது ஈஸி தான். கொடு கொடுன்னா என்னது? கொடுத்தல். கோடுனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நேராக வரைதல். பாருங்க இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இதுதான் கோடு. அப்போ இது கரெக்ட் தான். கோடுனா கொடுத்தல். ஈ, தா இதுவும் வந்தாலும் ஆனா இங்க வந்து பார்த்தா வரல. சரிங்களா? இதான்ப்பா இதோட முடிஞ்சுது. சரிங்களா? லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து கொடு, கோடோட முடிஞ்சுது. நம்ம வந்து பார்த்தா ஒலி வேறுபா இது குரில் நெடில் வெற்றிகரமா முடிச்சாச்சு வீடியோ. குரில் நெடில் இப்படி தான் கொஸ்டின் இருக்குப்பா. இதுக்கு தக்கன தான் நீங்க தயாராகணும். அப்பனா தான் கரெக்ட்டா ஆகும். சரிங்களா? டெஸ்ட்டு வந்து பார்த்தா கொஸ்டின் தரமா தான் இருக்கும் நம்ம கொஸ்டின்னு. அதனால நீங்க வந்து பார்த்தா கண்டிப்பா படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோல வந்து பார்த்தா ஒலி வேறுபாடு வீடியோ கொடுக்க போறோம். ஒலி வேறுபாடு, அதுக்கப்புறம் இன எழுத்து, சுட்டெழுத்து, இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா இது ஒரு 3த்தையும் சேர்த்து ஒரு வீடியோ. இது கான்செப்ட் சிறுசு தான். இது ஒரு பெருசா இருக்கும். அது இதுக்குள்ள ஓல்டு கொஸ்டின் கொடுத்தோம். ஒலி வேறுபாடுக்குள்ள ஓல்டு கொஸ்டின் இதே மாரி ரீகால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 6th வந்து 5 இயல் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஒன்றோட என்னதான் நடத்திட்டு முடிச்சிடலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமுடைமை இறக்கி கொடுத்தாச்சு திருக்குறள். சரிங்களா? வீடியோ முடிஞ்சுது. நன்றிப்பா. நன்றி. நல்லா படிங்க. தேங்க்யூ.